சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் தொடர்ந்தேச்சியாக ஒரு சப்ஜெக்டில் பேசிட்டே வரேன். நம்முடைய சிந்தனையை ரெனியூ பண்ணுவது எப்படி, நம்முடைய சிந்தையை நாம் நமக்குள்ளே இன்னும் பெட்டராக்குவது. ஏன்னா சிந்தையில் தான் பிரச்சனையும் இருக்குது, சிந்தையில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சிந்தையோடும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், முழு மனசோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனசில் ஒரு பாட்டு தான் இந்த சிந்தனை. பிரைஸ் தி லார்ட். வில் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். அதாவது விருப்பங்கள், யோசனைகள், ஏக்கங்கள், இவைகள் எல்லாம் ஒரு இடத்துல குவிகிற இடம் தான் இந்த மைண்ட் என்று சொல்கிறோம். மைண்ட் இல்லையா? அந்த மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை குறித்து நான் பேசினேன். என்ன பேசினேன் எழுதுறீங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டில் சொல்லித்தரோம். நீங்கள் அதெல்லாம் டீச் மாதிரி கிராஸ் பண்ணாதான். எங்கே உங்கள் நோட் புக்ஸ் எல்லாம் இங்கே ஆசையோடு விருப்பத்தோடு நோட் புக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன். யாராவது நோட் புக் எடுத்து வரல, ஃபைன் 2000 ரூபாய் ஃபைன் உனக்கு. உண்மையாதான், நீ கொடுக்க மாட்டியோ கொடுப்பியோ அது தெரியாது, ஆனால் ஃபைன் தான். என்னப்பா 6 பேருக்கு வேற யார் நோட் புக் எடுத்துன்னு வரல, ஃபைன். வேற யாருக்கு? எல்லா டெடிக்கேஷனுக்கு முன்னாடி கொடுத்துடணும். யாராவது நோட் புக் எடுத்து வரலையோ எல்லாருக்கும் ஃபைன். உங்க உன் நோட் புக் எங்க? அப்போ ஃபைன் வச்சிருக்கியா? ஓகே. நான் எதுக்காக இவ்வளோ கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, வேத வசனத்தை எழுத பழகுங்க. வேத வசனத்தை எழுதுங்க, வீட்டில் போய் அதை திரும்ப வாசிங்க, திரும்ப அதை மெடிடேட் பண்ணுங்க, செல்வம் பெருகும். அதனால தான் 1ஆம் சங்கீதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும். அப்போ நடக்கும். அப்படின்னா நீங்கள் வேதத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். சரி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொல்லி கொடுத்தேன் ரெடீம்டு மைண்ட், அதாவது விடுவிக்கப்பட்ட சிந்தனை. பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ரெடீம்டு மைண்ட், விடுவிக்கப்பட்ட சிந்தனை. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம மனசை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? விடுவித்திருக்கிறார். சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்படியே இந்த பிள்ளைங்க ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிருக்காரு? விடுவித்திருக்கிறார். விடுவிக்கப்பட்ட சிந்தனை உடையவர்களாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வாரம் ரெனியூவ்டு மைண்ட், அதாவது புதுப்பிக்கப்பட்ட சிந்தை. அதான் போன வாரத்துக்கு முந்தின வரை சொன்னேன். நாம ஆளு பழசுதான். ஆளு எப்படி தான் வயசாக ஆக சொல்லுங்க, வயசாக ஆக என்ன ஆகுது? பழைய ஆள் மாதிரி, ஐயோ அவர் ரொம்ப வயசான மாதிரி தெரிறாரு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிலாங்க. ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கானா? புதிதாக்கப்பட்ட மனிதனா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆளு பழைய ஆளு தான், ஆனா சிந்தனையோ எப்படி இருக்கிறது? புதிதாக, இளமையாக, அருமையாக நமக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வேகமாக நான் சொல்லுவேன், டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் பிடிச்சிட்டு எழுதிட்டே போனோம். சரி, நான் ஒரு மனப்பாட வசனத்தை உங்களை கேட்க போகிறேன். எல்லாம் பைபிளை மூடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி கத்திரி சோதனம் பண்ணலாமா? மனப்பாடமா எல்லாம் சொல்லுங்க. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கான்? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. என்னைக்காச்சு? என்னம்மா சொல்லுங்கப்பா, என்னைக்காச்சு? என்னைக்கு எல்லாம் என்னைக்கு புதுசாச்சு எல்லாம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞான ஸ்நானம் எடுத்தால் அப்படின்னா இருக்கு. இன்றைக்கு, இப்பொழுது,
இந்த நேரத்தில் இருந்தால் கிறிஸ்துக்குள் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லை கிறிஸ்துக்கு வெளியே இருக்கீங்களா? இப்போ இங்க இந்த நேரத்தில் நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென். ஸ்நானம் எடுக்கும் போது நான் ஆனது உண்மைதான், பழைய மனிதன் செத்தது உண்மைதான். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது இப்பொழுது இருக்கிற, ஐயா தமிழ்ல சொல்லுங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? அது என்ன சொல்றதுன்றீங்களா? நிகழ்கால தொடர்காலம். அல்லேலூயா. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க? ஆமென். ஆகவே நான் என்ன சிருஷ்டியா இருக்கிறேன்? புது சிருஷ்டிலாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா. பழைய சிருஷ்டிலாம் ஒரு அல்லேலூயா. யார் சொன்னது? சரி, அம்மா சொன்னா பிரச்சனை இல்லை, புரியாது சில நேரம் சிலருக்கு. நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புதிதாகவே இருக்கிறேன். ஆமென். பழைய எண்ணங்கள் மாறிவிட்டது, எல்லாம் புதிதாய் மாறி இருக்கிறது. நான் ஆண்டவருக்குள்ளே புதிய ஆளா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். புதிய ஆளுக்கு ஆண்டவர் என்ன தராராம்? புது பாட்டை தருகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க புது பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு? புது பாட்டு. புது பாட்டு பாடுறீங்களா? ஆமாம். போன வாரம் நந்தகுமார் ஓடி வந்து சொன்னார், ஐயோ நான் ரொம்ப கவலையோடு வந்தேன் ஐயா, ரொம்ப எனக்கு மனசு கஷ்டம், லோன் கொடுக்க மாட்டேன்டான் அப்படின்னு. ஆனால் கஷ்டத்தோடு வந்தேன், எனக்கு உங்கள் பிரசங்கத்தை கேட்டு ஆனந்தமாயிட்டேன்யா. அல்லேலூயான்னாரு. அல்லேலூயா. என்ன நந்தகுமார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். மகிழ்ச்சி ஆயிட்டியா? குட். ஏன்னா கர்த்தர் நம்மை புதியவர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் 98:1, நான் புதிய பாட்டை பாடுகிறேன், புதிய எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது, பழையவைகள் மறைந்து போயின. ஆமென் சொல்லிட்டே வாங்கலாம் டக்கு டக்குன்னு. அப்போ கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற இந்த மனதை புதிதாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்ல ஆளே காணும். என்னவாய் மாற்றுகிறாராம்? புதிதாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 4:23 வாசிமா. ரோமர் 12:2 வாசித்துட்டோம் ஏற்கனவே, நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், அது தெரியும். 4:23 புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். This is also present continuous tense. அன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தப்போ நான் புதிய மனுஷனாய் மாறினது உண்மைதான். ஆனா இன்னைக்கு புதிய மனுஷன் அப்படியே புதுசாவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்காரு? புதிய மனிதன் எப்படி இருக்காரு? புதுசாவே இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Can you read in English please? You didn't take Ephesians 4:23. Ephesians 4:23. Be renewed in the spirit of your mind. உங்க சிந்தனையின் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் புதுப்பிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க புதுசா இருக்கேன்னு சொல்லுங்க. புதுசா இருக்கவங்களாம் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தட் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து என்னும் புதிய மனிதனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். தரித்துக் கொண்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சட்டை போட்டிருக்க மாதிரி மேலே போட்டிருக்கோம், கோட்டு போடுற மாதிரி போட்டிருக்கோம். என்னை பார்த்தால் யாரை காண முடியும்? கிறிஸ்துவை காண முடியும். காண முடியுமா? முடியாதா? ஏன்னா கிறிஸ்துவை நாம் உடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்போ எப்படி நீங்க வந்து உங்க மனசு புதுசா மாறிச்சுன்னு எப்படி உங்களை கண்டுபிடிக்கலாம்? வாசிக்கலாம். கொலோசியர் 3:2 வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். கொலோசியன்ஸ் 3rd chapter and second verse. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால்
ஆமென். சொல்லுங்க எல்லாரும், மேலானவைகளை சிந்தியுங்கள். எதை சிந்திக்கணும்? எதை சிந்திக்கணும்? எதை சிந்திக்கணும்? மேலானவைகளை சிந்தியுங்கள். கரங்களை வைத்து சொல்லுங்க, மேல இருக்கிறது பாருங்க. என்ன இருக்குது மேல? கொஞ்சம் ஒட்டடை தொங்குது அப்படிங்கிறீங்களா? அது இல்லையா? கிறிஸ்து எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ, எங்கே வீற்றிருக்கிறாரோ, அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளையே எப்பொழுது சிந்தித்துக் கொண்டே இருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து சொல்லுங்க, அவர் இருக்கிற இடத்தையே பார்க்கிறேன். ஆமா, கீழே பார்க்கறது எது? கீழே பார்க்கறது எது? பன்றி. யார் சொன்னது? ஆமா, கீழேயே பார்த்துட்டு இருக்கும். நீங்களாம் யாரு? கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறவர்கள் மேல் நோக்கியே பார்த்து கொண்டிருப்போம், மேலேயே நோக்கிட்டு இருப்போம், மேலானவைகளையே நோக்கி கொண்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. மேலானவைகளையே பேசிக் கொண்டிருப்போம். ஏன்னா நம்ம மைண்டு ரினியூ ஆயிட்டே இருக்கு, புதிதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மனம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இத பவுல் ஒரு கமாண்டர் மாதிரி சொல்றார். அட்டென்ஷன். மிலிட்டரிக்கு போயிருக்கீங்களா? யாராவது? ஒரு மிலிட்டரிக்காரனை காணுமே நம்ம சபையில். நானும் மிலிட்டரி கேம்ப்கே போயிருக்கேன். ஐயோ, கண்குள்ளா காட்சியா இருக்கும். சண்டி மந்திர் அப்படிங்கிற இடத்துல நான் சண்டிகரில் ஊழியம் செய்யும்போது, அது இமாச்சல் போகிற அந்த அடிவாரத்தில் நிறைய கேம்ப்ஸ் இருக்கும். அதில் சண்டி மந்திரில் போய் என்னுடைய நண்பரை பார்க்க போனேன். ஐயோ, அதை பார்க்கவே அப்படியே அதே மாதிரி சபையையும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் லிசன், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். மிலிட்டரி மேன் இப்ப எடுத்து நின்றாங்க. ஒரு மிலிட்டரிக்காரன் வந்தா நீங்க என்ன எப்படி இருப்பீங்க? அதுவும் அந்த போர்க்காலத்துல முன்னாடி வரத்துக்கே பயப்படுவோம். சொல்றாரு, எந்த எண்ணங்களையும், வாசிமா, எந்த எண்ணங்களையும் அல்ல, அது 2-3 சொல்றாருல. லிசன் லிசன் லிசன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைனா என்ன சொல்லுங்க? என்ன? பெருமை. ஒரே வார்த்தையில் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா என்னது? பெருமை. எல்லா பெருமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒரு மிலிட்டரிக்காரன் அவன் சொன்ன அட்டென்ஷன் அப்படின்னா அட்டென்ஷன் தான், ஷூட் அப்படின்னா ஷூட் தான். நான் என்சிசிலையும் இருந்திருக்கேன், மிலிட்ரி கேம்பையும் போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ஆசையாக இருக்கு. நான் மிலிட்ரிக்கு போகணும்னு நினச்சவன் தான், சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நீங்களும் போகணும்னு நினச்சிங்களா? உங்களையும் சேர்க்கலையா? அதனால தான் இந்த மிலிட்ரியில் உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. நல்ல வேளை அந்த மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கலை நம்மளெல்லாம். இந்த மிலிட்ரியில் கொண்டாந்து வச்சாரு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த மிலிட்ரியில் என்ன செய்யறோம்? மேட்டிமையான எந்த எண்ணத்தையும் அவரை அறிகிற அறிவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். நான் என்ன படிச்சுக்கிறேன் தெரியுமோ? நீ என்ன படிச்சிருந்தா? பிகாம். என்ன காம்? நான் பிகாம் படிச்சுக்கிறேன் சார். பிகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாரு, அமைதியாரு. நீ பிகாம்னா படி, எம்காம்னா படி. பிகாம். ஏன்? எல்லா எண்ணங்களையும் எதற்குள்ளே நாம் அடக்கி வைக்கிறோம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு கீழே. அதனால தான் பெரிய டாக்டர் வந்தாலும் பாஸ்டருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் எந்திரிச்சு நின்னுறது. ஒரு ஆள் டிஜிஎஸ் தினகரன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் பெரிய
இதில் போலீஸில் பெரிய ஆஃபீஸரு. நாங்கள் சேலத்தில் மீட்டிங் நடத்த போயிருக்கோம். உடனே அவர் டிஜிஎஸ்ல கிட்ட இருந்து அவருக்கு ஃபோன் வருது. ஏன்னா அப்போ தான் டிஜிஎஸ் மீட்டிங், தினகரன் மீட்டிங் முடிஞ்சுது. அவர் அங்கேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுறாரு. ஐயா, ஃபோனில் உட்கார்ந்துருந்தானே எந்திரிச்சிருந்தானே எதுவும் தெரியுமா? அவர் ஃபோன் வந்த உடனே இவர் எந்திரிச்சு நின்ட்டார். நின்று, ஐயா சொல்லுங்க ஐயா, அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். ஏன்? எந்த மனுஷனையும் தேவனுக்கு அறிகிற அறிவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மேட்டிமையான எந்த எண்ணத்தையும் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நமக்கு தேவனை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஆமா, வசனம் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப எல்லா மேட்டிமையையும் எங்க கொண்டாந்து வைக்கிறோம்? தேவனுடைய பாதத்தின் கீழே. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப மைண்ட் ரினியூவ் ஆயிட்டே வருது. தேவனை அறிகிற அறிவு. வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன், வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் சகல ஞானத்தோடும் பரிபூரணத்தோடும் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் போதித்து, ஆமென், உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பி என்கரேஜ். பால் என்கரேஜ் பண்றாரு. எப்படி என்கரேஜ் பண்ணணுமா? எப்படி என்கரேஜ் பண்ணோம்? இப்போ பேர் மறந்துட்டேன், பேர் சொல்லு, பேர் சொல்லு கெவின். கெவின் பேர் சொல்லு கெவின். ஓகே சரி, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எப்படி உற்சாகப்படுத்தணும் ஒருத்தர்? வெரி குட், ஹல்லேலூயா, நல்லா பண்றீங்க, நீங்க அழகா பாடுறீங்க, நல்ல ஊழியம் பண்றீங்க, நல்ல பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கூட பாடலாமா? அதுல என்ன சொல்றாரு? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு, ஆமென், இருதயத்திலேயே கர்த்தரை பாடி. ஆமென் சொல்லுங்க. பாட்டு பாடும் போதும் நம்முடைய சிந்தனை ரினியூவ் ஆகுது. சொல்லுங்க ஆமென். பாடும்போது எத்தனை பேர் ரினியூவ் ஆனீங்க? நம்ம அப்படி நிறைய வசனத்தை நான் உங்களுக்கு காட்டே போவோம், நிறைய காரியத்தை. ஆனா வாக்குத்தத்தம் சொல்லுகிறதை நானும் காட்ட வேண்டுமா இல்லையா? வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிங்கம்மா. விலக்கி மீட்டு முடிசூட்டி திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென் சொல்லுங்க. எப்படி நம்ம வயது எப்படி மாறுகிறதா? கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது எப்படி மாறுகிறதா? வால வயதுனா என்ன வயது? வாலிப வயது. ரினிவல பாருங்களேன். கர்த்தர் நம்முடைய வயதை எப்படி மாற்றுகிறாராம்? வால வயது போல எங்காக்கிறார். அப்படின்னா நம்ம எங்க தானே இருக்கணும். ஏன் தலை நரைச்சது? நரைச்ச தலைய நீங்க எப்படி கருப்பாக்குனீங்க? யாருக்கும் வயசான மாதிரியே தெரியல. ஹலோ, ஆமா, எல்லாரும் கருப்பா தான் வச்சிருக்கீங்க. எப்படின்னு தெரியல. எப்படிப்பா? டையா அப்படின்னா எல்லாம் மைய இழுப்பிட்டு வரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா. வேதம் சொல்லுகிறது அந்த காரியத்தை சொல்லல. கர்த்தர் உள்ளான மனுஷன்ல ஒரு அற்புதமான பலனை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமென். எப்படிங்க? உள்ளான மனுஷன்ல எதை கட்டளை இடுகிறார்? ஆண்டவர் புதிய மனிதனாய் நம்மை மாற்றுகிறார். ஒரு அல்லையா சொல்றது காலையில, உன் வயது எப்படி ஆகுமாம்? திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து சொல்லுங்க,
என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன்ல நான் சாகிற வரைக்கும் எப்படிதான் இருப்பேன்? வாலிபனாய்த்தான் இருப்பேன். ஆமென். என் பேச்சு எப்படிதான் இருக்கும்? வாலிபனை கம்பீரமா இருக்கும். வாலிபனை போல பேசுவேன், வாலிபனை போல ஆக்ட் பண்ணுவேன். மீன்ஸ் ஆக்ட்னா இப்படி ஒன்னே சிரிக்கிறாரு, அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. செயல்படுவேன்னு ஒரு அர்த்தம், நடிப்பேன்னு ஒரு அர்த்தம். நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? அதை சொன்ன பண்ண எதுக்கு சிரிச்சிங்க? சிரிச்சிட்டு மாத்திக்கினாரு. சரி, கவனிங்க. அப்போ ஒரு வாலிபனை போல செயல்படுவது எப்படி இருக்குமாம்? உன்னுடைய மனதில் ஒரு பெரிய பெரிய விடுதலையை தந்து, ரிடீம் ஆகி, ஒரு பெரிய விடுதலையை தந்து ரினிவ் ஆகி நீ புதிய மனிதனை போல் இருப்பாய். அல்லையா சொல்லுங்களேன். இந்த பழைய மனுஷன் எப்படி பேசுவான்? வயசாயிடுச்சா எப்படி பேசுவாங்க? ஏதோ சாப்பிட்டு இன்னும் வர மாட்டேங்குதுப்பா, நாள் வந்து தொலைய மாட்டேங்குது. என்னதுன்னு சொல்ல, இது வேற ஒரு பழமொழி வேற. என்னது? வீடு போங்குது, காடு வாங்குது, அது வந்து தொலைய மாட்டேங்குது, போய் சேர்ந்துடலாம். இது பழைய மனுஷன். நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன்? புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இது யாரு? புதிய மனிதன். ஆமா, பலவீனங்களை நீக்குவார், சுகவீனங்களை நீக்குவார், புதிய மனிதனாய் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16 எடுத்துக்கொள்ளுவோம். 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்ல கவனிங்க. இப்ப இவர் அதை விளக்குறார். பவுல் நல்ல விளக்கி சொல்றார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் வால வயது போல் நம்மை மாற்றுகிறார்னா என்ன அர்த்தம்? வால வயதுனா புறமான மனிதன் அழிந்தும் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன்ல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஹலோ, உள்ளான மனுஷன்ல தான் என்ன நிறைய பேருக்கு உள்ள வந்து வாலிபனா இல்ல, ஆனா வெளியே வாலிபனா இருக்கணும்னு ஆசை. எப்படி? அதை தான் சொன்னேன். டை அடிச்சுக்கிறது, அப்புறம் என்னது, இந்த ஏதோ சார் நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், ஒரு பொண்ணை பார்த்தேன், நல்லா அழகா இருந்தா, நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லா முடிஞ்சுது. எனக்கு கல்யாணத்தில் அந்த பொண்ணு அடையாளமே தெரில, அது பொண்ணா இல்லை மான் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறான். எப்படின்னா கண் இப்படி போயிட்டு இப்படி விட்டு இப்படி வருது. நான் எங்கடா ஏன் மான் குட்டியை பிடிச்சிட்டு வந்துக்கிறேன்? உண்மையாவே மான் மாதிரியா இருந்துச்சு. இந்த கொம்பெல்லாம் வளர்ந்து இப்படியெல்லாம் இது போட்டு என்னென்னமோ பண்ணி அதுக்கு மேலே வந்து எப்படிதான் அந்த பவுடர் ஏத்தனான்னு தெரியல, நல்ல ஒரு 2 இன்ச்சுக்கு ஏற்றி இந்த பக்கம். ஐ எம் டெல்லிங் வெரி சீரியஸ்லி, உண்மையாவே சொல்றேன். அப்போனா அவ்வளோ அழகா இருந்துச்சு. எதையோ வெளியே நம்ம அழகா இருக்கணும்னு விரும்புகிறோம், ஆனா அந்த அழகு எப்பதான் வருமா? இப்ப பாருங்க, வாசிக்கலாம். திரும்பி வாசிமா 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளான மனுஷன் அழிகிறான், சாரி, வெளியே புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான், உள்ளான மனுஷன். அப்ப எப்படி நீங்க பேசணும்? தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. நீங்க அப்படியே கோட்டீஸ்வரன் மாதிரியே பேசணும். கோட்டீஸ்வரன் எப்படி பேசுவான்? பெரிய பணக்காரன் எப்படி பேசுவான் வைங்களா? ஏம்பா என்னப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க, உள்ளான மனுஷன்ல இவ்வளவு நடிப்பா. சரி, சொல்லுங்க, எப்படி பேசுவான்? ஒரு கோட்டீஸ்வரன் எப்படி பேசுவான்? அவன் எல்லாத்தையும் முடிப்பான். இதை செஞ்சிடறேன், ஓகே இதை முடிச்சிருங்கப்பா, முடிச்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லி பாருங்க, நடக்குமா நடக்காதான்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சே உதாரணமா எடுத்துக்குவோம். சர்ச் நம்ம கட்ட முடியாத அளவுக்கு நம்ம ஜனங்கள்ல பணம் கிடையாது. ஆனா என்னைக்கு நாம் சொல்ல ஆரம்பித்தோமோ, எல்லாம் சொல்லுங்க, சொல்ல ஆரம்பித்தோமோ, பேச ஆரம்பித்தோமோ, உள்ளான மனுஷன்ல நம்ப ஆரம்பித்தோமோ, புறமான மனுஷன் முடியாதுன்னு சொன்னாலும் உள்ளான மனுஷன்ல நம்ம எப்பவுமே முடியும்னு சொல்லுவோம். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு உள்ளான மனுஷன்ல பலன் இருக்கிறது, அதனால எல்லாம் முடியும், எல்லாம் நடக்கும், எல்லாம் சம்பவிக்கும், எல்லாம் எனக்கு கிடைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாம்
என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா சொல்லலையே? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ புதிய ஒரு மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளே தரித்து கொண்டு தினந்தோறும் அதை புதிதாக மாற்றணும். நீங்க பேசிட்டே இருக்கணும், உங்களுக்குள்ளே பேசணும். ஒரு நாள் சேலத்தில் அப்பதான் இந்த செல்போன் புதுசா வந்த புது, எனக்கு இந்த செல்போன் அப்போ என்கிட்ட கிடையாது. ஒரு பையன் அந்த ஹெட்ஃபோன்லாம் போடணும்னு தெரியாது எனக்கு அப்போ. ஏன்னா அதுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபோனில் ஹெட்ஃபோன் வரும், அதை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நல்லா படித்த பையனாக இருக்கான். காதில் ஏதோ மாட்டிட்டு ஹேன்னு சிரிச்சுட்டே போகிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. யார் பெற்ற புள்ளியோ பாவம், இவ்வளோ நல்லா இருக்கானே பாவம், தானா சிரிச்சுட்டு போகிறானே. கொஞ்ச நாள் கழித்து நானே சிரிச்சுட்டு போகிறேன். ஏன்? அப்போ தான் தெரியும் செல்ஃபோனில் என்ன வரும், ஹெட்ஃபோன் வரும், போட்டுட்டு நம்ம பேசிட்டு யாரு கூடனாலும் பேசி. இப்போ என்னன்னா ஃபோனே இல்லாமல் ப்ளூடூத்னு ஒன்று வந்துருச்சு. ஃபோன் எங்கே இருக்குதுன்னே தெரில, அதை மட்டும் மாட்டிட்டு போகிறான். எப்படி? இது போல தான் உள்ளான மனுஷன்ல நீங்கள் பேசணும். நீங்கள் செல்ஃபாக பேசி பாருங்களேன், எவ்வளோ பலன் கிடைக்குது தெரியுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் வசனத்தை பேசி பாருங்க, எவ்வளவு பலன். என்னால் செய்ய முடியும், கர்த்தர் என்ன செய்ய வைப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க, பலன் கூடிட்டே இருக்கும். நான் ஏழ்மையை உடைப்பேன், தரித்திரத்தை விரட்டுவேன், நான் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தில் எழும்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. ஐஸ்வர்யம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா நான் சொல்றது பிப்ளிக்கலா நடந்துட்டு இருக்கு, வேதாகமம் அதை சொல்லுகிறது. அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை வைத்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நல்லா சொல்லணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி நடக்கும் அது? அதை தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன் இன்னைக்கு. கர்த்தர் நம்மை அற்புதமாய் அவர் புதிய மனிதனாய் மாற்றுகிறாரே, எப்படி நடக்கும்? அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? தீத்துக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிங்கம்மா, முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போல. இன்னும் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும், லிசன், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். லிசன், யார் நம்மை புதிதாக்குறதா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் யார் கூடவே இருக்கிறாரு? நம்மோடு கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் கூடவே இருக்கிறாரு? உங்க கூட இருக்கிறாரா? அசுத்தாவி இருக்குதா, பரிசுத்தாவி இருக்குதா? பா சொல்லுங்கப்பா. அசுத்தாவி இருக்கிறாரா? அசுத்தாவி இருக்குதா, பரிசுத்தாவி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி வெறும் ஆவியா, அவரா? ஆவியானவர்ங்கிறவங்களாம் கையை தூக்குங்க. இல்லைங்க, அது வெறும் ஒரு சக்தி தான் அப்படின்றவங்களாம் ஒரு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், அவர் ஒரு நபர். ஆமென். அந்த நபர்கிட்ட நீங்க பேசுறீங்களா? நீ பேசுனியா? இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேன், சிரிக்கிறதுக்காக கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவரோட எத்தனை பேர் பேசிட்டே இருக்கீங்க? எப்படி பேசலாம்? ஜெபம் பண்ணலாம். அவர் ஒரு பாஷை தந்துக்கிறார், அவர் ஒரு மொழி தந்திருக்கார். எத்தனை பேர் இந்த பாஷையை யூஸ் பண்றீங்க? எல்லாம் என்னோட கூட சேர்ந்து உங்க வலது கரத்தை உயர்த்தி ரபா தல் மரா சிஹேதே ரபா பேசுங்க. உள்ளான மனுஷன் பலப்பட்டுருவான், புதிதாக்கப்படுவான். பாஷைகளை பேச பேச ஆவியானவர் தான் நம்மளை புதிதாக்குறது. நல்ல கையை உயர்த்தி ரிபல ஹர்மரா துரிபி ஷிகரதுனமா இதெல்லாம் சொல்லித்தர நீங்க அப்படியே கத்துட்டே வந்துட்டீங்கன்னா அற்புதமா புதுசா இருப்பீங்க. எப்ப பாரு பணக்காரனா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, விடுவிக்கப்பட்டு இருப்பீங்க, புதுசா இருப்பீங்க. கம்ப்ளைண்டே உங்க வாழ்க்கையில் இருக்காது, குறை சொல்லுதலே இருக்காது. இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி தரார். 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40. ஏசாயா 40 13 12 11. ஏசாயா 40மா
இல்லம்மா, காத்திருப்போர் பலன் அடைந்து, என்ன 31, சாரி 31, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் 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 நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இல்லப்பா 3 இல்ல 2 தானா? ஓகே ஓகே, திரும்ப சொல்லுங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். எத்தனை பேர் ஓடுறீங்க? ஐயோ என் வாழ்க்கை ஓட்டமாவே இருக்கு. நிறைய பேர் சொல்றது என்னது? ஓட்டமாவே இருக்கா? ஆமா, உண்மை அதுதான். ஓடி 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 செஞ்சாதான் ஒரு வாய் சோறு. நிறைய பேருடைய லைஃப் எப்படி இருக்கு? உண்மைதானே சொல்றது? ஓடணும், இதுக்கு ஓடணும், அதுக்கு ஓடணும், அதை விட இது முடிச்சு அதை முடிச்சு அதை முடிச்சு இது முடிச்சு முடிச்சு ரெஸ்டே இருக்காது. ஓடினாலும், ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஓடினாலும் நடந்தாலும், ஓடினாலும் நடந்தாலும். சரி, இதை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஈகிள், கழுகு, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கழுகு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்பெல்லாம், எங்கேயாவது ஒன்று அப்படி பார்க்குறோம். கழுகை போல ஒரு அற்புதமான ஒரு பறவை உலகத்திலே இருக்க முடியாது. கழுகுக்கு பேர் என்ன தெரியுமா? கிங் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளின் ராஜா யாரா? கழுகு. எல்லாம் சொல்லுங்க, பறவைகளின் ராஜா யாரு? அதனாலதான் ஆண்டவர் கூட வெளிப்படுத்தின விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவரை கழுகுக்கு ஒப்பா சொல்லியிருப்பார். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு கழுகை பத்தி தான் ரொம்ப 10 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா வேகமாய் நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அப்போ கழுகை போல பலன் அடைந்து, என்ன மாதிரி பலன் சொல்லுங்க? என்ன மாதிரி பலன்? அப்போ கழுகுக்கு என்ன பலன் இருக்கிறது? பறக்கக்கூடிய பலன். அதை தான் நீங்க உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த கழுகு என்ன தெரியுமா? 40 வயசு வரைக்கும் நல்லா பறந்து 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 வேட்டையாடுமா. 40வது வயசு வரும்போது பலன் குன்றி போகும். என்ன நடக்குமா? ஒண்ணு அது சாகணும், இல்லனா அது தன்னை புதுப்பிக்கணும். என்ன பண்ணும்? யாருமே பார்க்காத இடத்துக்கு பறந்து போய் ஒரு மலையிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல 6 மாசம் தங்கி இருக்குமா. என்ன பண்ணும்? அதனுடைய இறக்கையை ஒன்று ஒன்றாய் அது பிய்த்து எடுக்குமா. ஏன்னா அது வந்து பழசாயிடும், ரொம்ப குண்டாயிடும், அவன் மடங்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அந்த பீக் வந்து அதனுடைய பீக் தமிழ் எப்படி என்ன சொல்லுவோம்? அலகு. அந்த அலகு வந்து இப்படி வளைஞ்சிருமா, ரொம்ப பெருசா ஆகி வளைஞ்சு அது இரையை கவ்வக்கூடாத அளவுக்கு அதனுடைய கிளாஸ், அவனுடைய நகங்கள் இவைகள் எல்லாம் வந்து பழமையாயிடும். இப்போ இது என்ன பண்ணுமா? ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், பழசெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் 6 மாசம் ஆகும். பீக்கை போட்டு நல்லா பாறையில் போட்டு தேய்னு தேய்ச்சி அதெல்லாம் பழைய அந்த வளைஞ்ச காரியங்களெல்லாம் எடுத்துரும். அது எடுத்த பிறகு 6 மாசம் கழிச்சு அதுக்கு ஒரு புதிய ரெக்கை உண்டாகும். அதுக்கு ஒரு புதிய ஃப்ளெக்சிபிளான ரொம்ப அழகா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இறக்கைகள் உண்டாகும், பீக் உண்டாகும். எல்லாத்தையும் அது புதுப்பித்து கொண்டு அதுக்கப்புறம் வேட்டைக்கு வரும். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ ஏன் அதை ராஜா என்கிறோம்? எல்லா பறவையும் எப்பயுமே அடிச்சு அடிச்சு பறந்துகிட்டு இருக்கும். ஆனா கழுகு மாத்திரம் எப்படி பறக்கும் சொல்லுங்க? அது மேலே எழும்புகிற வரைக்கும் அடிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, என்ன தெரியுமா? அப்படியே விரிச்சு பேலன்ஸ் பண்ணி பறந்துகிட்டே இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்க, நல்லா கவனிங்க. அதை ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, காற்றிலே ஒரு உஷ்ணம் இருக்கிறது. அந்த உஷ்ணம் வருகிற வரைக்கும் காத்து இருக்குமாம், தெர்மல். அந்த உஷ்ணம் வருகிற வரைக்கும் அந்த உஷ்ணத்தை காற்றில் இருந்து எடுத்துக்கொண்டு அப்படியே மேலே எழும்பி போகும். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்லா அடிக்காமலே பறக்கிறதுக்கு பலனை கம்மியா இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியும். காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ரைட். ரெண்டு ரெக்கையும் ரெண்டு காரியத்துக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஹோப், நம்பிக்கை. விசுவாசம் கர்த்தர் மேல, ஹோப் அவருடைய வார்த்தையின் மேல. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசமும் இல்லை, ஹோப்பும் இல்லை, ஃபெய்த்தும் இல்லை, என்னது இல்லை, ஹோப்லெஸ்ஸா இருக்கிறோம். ஹோப்லெஸ்னா என்ன? நம்பிக்கையற்ற சூழ்நிலை. என்னாகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ. நிறைய பேர் நல்ல பைபிளை சொல்லுவாங்கல்ல, யாத்திராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, அப்படியா? நல்லா சொல்லுங்க. we have a hope. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாம் கைவிட்டாலும், எல்லாம் போய்விட்டாலும், எல்லாம் விட்டு விட்டாலும், எல்லாம் நடக்காம போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. that is my Lord is living. என்னுடைய ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். முதல் காரியம், ரெண்டு ரெக்கையும், ஒன்று விசுவாசமும், இன்னொன்று நம்பிக்கையும் உள்ளதாய் இருக்கிறது. ஒருவேளை உன் வாழ்க்கையில ரெக்கை உடைந்ததை போன்றிருக்கிறாயா? இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை பார்த்து உன் நம்பிக்கையை மேம்படுத்து. உன் நம்பிக்கையை மேம்படுத்து. Put your faith in God. நீ செய்ய போறதில்ல, கர்த்தர் செய்ய போறாரு. காத்திரு, காற்று அடிக்கும் வரை காத்திரு, காற்று எழும்பும் வரை காத்திரு, ரெக்கையை விரித்து வை. கர்த்தர் ஒரு காலத்தில் ஒரு காற்றை அனுப்புவார். நோவாவுக்கு ஒரு காற்றை அனுப்பினார். அந்த காற்று தண்ணீரை எல்லாம் வற்றி போக பண்ணினது. தண்ணீரை போன்று உன்னை சூழ்ந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் காற்று வரும், கவலைப்படாதே. ஆவியானவர் வீச ஆரம்பிப்பார், கவலைப்படாதே. உன் ரெண்டு ரெக்கையும் விரிக்க ஆரம்பிச்சிட்டானா அடித்து எழும்புவா, உயரே எழும்புவாய். கையை வைத்து சொல்லுங்கப்பா, உயரே எழும்புவா. இந்த பிரசங்கத்தை உண்மையாக சொல்றேன். ஆவி பெற்ற மக்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன்னா ஒருத்தர் கூட உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் போய் பேசியிருந்தேன்னா அள்ளி கொடுத்துருப்பான். இல்லையா? உங்களுக்கு வசனமும் புரியலை, என்ன ஆழம்னு தெரியலை, வீட்டுக்கு போனால் போதும்ன்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. எப்படி? அப்படியா? லிசன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ரெண்டு ரெக்கைகளும் ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. சொல்லுங்க. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை. ஆவியானவர் இப்ப எழும்ப செய்றாரு. என் விசுவாசம் அடிக்க ஆரம்பிக்கிறது, என் நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிக்கிறது. நான் மேலே எழும்புகிறேன். சூழ்நிலைகளை பார்க்கல, சூழ்நிலைகளை பிரச்சனைகளை பார்க்கல, நான் எழும்புவேன். காரணம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. I will win one day. ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். ஆமென் சொல்ல மாட்டேன்? ஆமென் சொல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் அடிச்சு மேலே எழும்பின உடனே எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் ரெண்டுத்தையும், நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசத்தையும் விரித்து வைக்கும் போது அடிக்காமலே பறந்து கொண்டிருக்கிறேன், போய்கொண்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லல? ஆமென் சொல்லல? ஹல்லேலூயா. கத்துக்கொண்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கிறாரா? எதை வச்சு புதுப்பிக்கிறாரா? என் நம்பிக்கையும் என் விசுவாசத்தையும் வைத்து புதுப்பிக்கிறார். உன் நம்பிக்கையும் விட்டுறாத, உன் விசுவாசத்தையும் விட்டுறாத. இயேசு எனக்கு முன் நிற்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், கடன் தொல்லைகள் மாறும். நான் சொல்றேன், அற்புதமாய் மாறும். எனக்கு கொடுக்கிற ஆண்டவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னை எழும்பச் செய்கிறவர் உன்னை எழும்பச் செய்ய மாட்டாரா? கழுகை போல நீ எழும்புவாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த காற்று வர்ற வரைக்கும் அது எழும்பவே எழும்பாதான். இந்த காற்று வருகிற வரைக்கும் எழும்பவே எழும்பாதான். சொல்லுங்க. ஆவியானவர் சொல்ற வர, சொல்லுங்க, ஆவியானவர் சொல்ற வர அல்லது ஆவியானவர் என்னை எழுப்புகிற வர
நானா எந்திரிச்சு போக மாட்டேன். என் மாம்சத்தில் எதையும் செய்ய மாட்டேன். காற்று அடிக்கும் போது, சொல்லுங்க, ஆவியானவர் வீசும் போது, ஆவியானவர் என்னை எழுப்பும் போது, தயவு செய்து சான்ஸ் விட்டுறாதீங்க தம்பி. ஆவியானவர் எழுப்பும் போது சான்ஸ் விட்டுறாத தம்பி. நான் உன்னை பார்த்து சொல்றேன், ஆவியானவர் எழுப்பும் போது சான்ஸ் விட்டுறாத. அதுக்கு தான் அவரோட எப்பவுமே தொடர்பில் இருக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆவியானவர் எழுப்பும் போது சான்ஸ் விட்டுறாத. எழும்ப கற்றுக்கொள், பறக்க கற்றுக்கொள். அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஆவியானவர் நம்ம எழுப்பும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் எழுப்புற வர அங்கேயே தரித்திரு. காத்து அடிக்கிற வர இருக்கிற இடத்துல இரு. சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கும், ஒன்றும் நடக்கல. ஆமா, ஆவியானவர் இன்னும் உன்னை எழுப்பல, பரவாயில்ல, சோத்திரம் போட்டுட்டே இரு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆவியானவர் ஒண்ணுமே செய்யலையா? அமைதியா இரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் செய்யற வரைக்கும் நடக்காது பிரதர், சகோதரா. ஆவியானவர் முன் செல்லலனா நடக்காது. ஆனா டைமை கரெக்டா டியூன் பண்ண கத்துக்கோ. ஆவியானவர் உன்னை எழுப்புறாருனா சான்ஸ் விட்டுறாத. கத்துக்கிட்டீங்களா? சான்ஸ் விட்டுறாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். விசுவாசம், நம்பிக்கை, ஆவியானவர் எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. ஹலோ, ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் நம்பிக்கை, கீழே ஆவியானவர் என்ன தூக்குறாரு. எப்படி இருக்கு என் வாழ்க்கை? மேலே உயரே 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 நான் பறப்பேன். குயிக் 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 குயிக். அதம்பா பக்கத்துல டி டி இ இ இ. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். ஒரு அற்புதமான வார்த்தையை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. சகரியா 4:6. அப்படி பேசிட்டே இருக்கணும், ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. தப்பா வாசிக்கிற, நல்ல வாசி. இன்னொரு முறை. என்னுடைய தப்பா வாசிக்கிற. திருப்பியும் என்ன எழுதி இருக்கு? நல்ல வாசிங்க. இன்னொருத்தர் தப்பா வாசிக்கிறீங்களா? உண்மையாவே அப்படிதான் இருக்கா? இல்ல, அப்படிதான் இருக்கா? ஏன் இல்லையா? என்னுடைய ஆவியினாலேயே அப்படி படிக்கல, அதனால தான் நான் அதை தப்பா படிக்கிறேன்னு. ஏன் இருக்கா? கடைசியா ஏல முடியுதா? அது ஆவியினாலேயே. அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லணும். ஆவியினாலேயே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி பை த ஸ்பிரிட். புரியுதா உங்களுக்கு? ஆவியினாலே ஆகும் அப்படின்னா ஆவியினாலும் ஆகும், மாம்சத்தினாலும் ஆகும், பலத்தினாலும் ஆகும். ஆனா பைபிள் சொல்லுது என்னுடைய ஆவியின் நாளே ஏ. எல்லாம் சொல்லுங்க, ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? நத்திங் பட் ஒன்லி ஸ்பிரிட். ஆமென். வேறு ஒன்றும் அல்ல, ஆவியானவர் மாத்திரமே. பராக்கிரமத்தினால ஆகுமா? இன்னொரு தருமோ? நீ யாரா இருந்தா சொல்லுங்க, யாரா இருந்தா இல்ல? ஆவியானவருக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? அது எரிகிய கோட்டைனாலும் விழும். சகரியா 4:6 சொல்லுது என்னது? என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா. ஆவியானவர் தான் என்னை பறக்க வைப்பார். ஆவியானவர் தான் என்னை மேலே எழும்ப செய்வார். ஆவியானவர் தான் எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பார்.
காரணம் என்ன? அவராலேயே மாத்திரமே தான் என்ன வருகிறது? உயர்வு வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, அவரால மாத்திரம்தான் உயர்வு வருது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை வைத்து சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தாதான் உயர்வு, ஆவியானவர் இருந்தாதான் விடுதலை, ஆவியானவர் இருந்தாதான் ரினிவல். மைண்ட் ரினிவ் ஆயிட்டே இருக்கும். யார் இருந்தாதான்? ஆவியானவர். நான் ஒன்று சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? இந்த வசனம் இப்படியெல்லாம் யாரும் டிஃபைன் பண்ண மாட்டாங்க. குறிச்சு வச்சு நல்லா படிச்சுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தா பலமும் வேண்டாம், பராக்கிரமும் வேண்டாம், அவருடைய ஆவி இருந்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே அவருக்கு முழுமையாக நிறைவேற்றப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் முழுமையா நடக்கும். அரைகுறையா இல்ல, முழுமையா. ஆவியானவர் மட்டும் செஞ்சா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லியா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்த முடிப்பா. அபிஷேகத்தில் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தில் பறக்கவும் கற்றுக்கொள்ளுங்க, நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. நடக்கவும் அவர் சொல்லி தருவாரு, பறக்கவும் சொல்லி தருவார். நடந்துதா? நடந்துதா? அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து பாருங்க. தம்பிகளா, உங்களுக்கு சொல்றேன், நீ பறக்க முடியும். கந்தாகே மந்திரி என்னத்தை படிச்சுட்டு வந்தானா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு வரான். அப்ப யாரு வந்தது? பிலிப் வர்றாரு. பிலிப் எப்படி வந்தாரு? இவர் ரதத்துல போறாரு. பிலிப் எப்படி வந்தாரு? நடந்து ஓடி வர்றாரு. எங்க ரதம் எவ்வளவு ஸ்பீடா ஓடும்? குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் எவ்வளவு ஸ்பீடா ஓடும்? எவ்வளவு ஸ்பீடா ஓடுமா? பிலிப்பு சாதாரண இயேசு கிறிஸ்துவோட பாடி பில்டர் கிடையாது. பிலிப் பாடி பில்டரா? டெய்லி போய் ஜிம்மில் அடிச்சு அப்படி ஜம்முன்னு இருக்கா? அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பார். எங்கே போனாலும் ஏசுனார் நம்பியா, பரிசுத்தாவியில் நம்பியா அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார். அவர் எது கூட ஓடி வந்தாராம்? ரதத்தோட வந்து அதே ரன்னிங்லேயே ஏறி ரதத்தில் உட்கார்றாரு. முடியுமா? ஓடவும் முடியும், நடக்கவும் முடியும், பறக்கவும் முடியும். சரி, முடிஞ்ச உடனே எங்கே போனாருமா? கொடுத்தாரு. அப்புறம் இல்லம்மா, அடுத்து 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 கீழே போ. கீழே போ, கீழே போ. அல்லப்பா, அவன் இதெல்லாம் முடிச்ச பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். See, look, எங்க போயிட்டான்? பறக்கவும் முடியும், நடக்கவும் முடியும், ரதத்தோட ஓடவும் முடியும். ஒரு ஆமென் சொல்லி தான் வைங்களேன். நீ பறப்பையா? பறக்கிற வேகத்தை கர்த்தர் உனக்கு தருவா. நீ நடந்து அந்த இதுக்கு நிகராக ஓடுவதற்கு கர்த்தர் உனக்கு தருவா. இன்னொரு இடத்துக்கு மறைந்து போவதற்கும் கர்த்தர் உனக்கு கிருபை தருவா. எத்தனை இடத்துல நம்மளை மறைச்சிருக்கிறாரு. ஆபத்து நேரத்தில் அவர் நம்ம கூட இருந்தார். ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, அவர் நடக்க வைப்பார், பறக்க வைப்பார், என்னை மறைப்பா, அவருடைய செட்டைகளின் மறைவில் என்னை காத்துக்கொள்வார். காரணம், பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, நான் டக் டக்குன்னு சொல்றேன், எல்லாம் எழுதிக்கங்க. இந்த கழுகு, லிசன், நல்லா கவனிங்க தம்பிகளா. இந்த கழுகு மாஸ்டர் ஃபிஷர்மேன். என்னைக்காவது கழுகு மீன் பிடிக்க போய் தவறி வந்திருக்கா? எவ்வளவு உயரத்தில் பறக்கும்? எவ்வளவு உயரத்தில் பறக்கும்? கிலோமீட்டர் கணக்கா பறக்கும். அங்கிருந்து பார்க்கும். பார்த்தா ஆத்துல இருக்கிற மீன் உனக்கு தெரியும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கையை வைத்தி சொல்லுங்க. ஆத்துல இருக்கிற மீன் எவ்வளவு உயரத்துல இருந்து தெரியும்? மேல இருந்து தெரியும். அது அப்படியே கீழே இறங்கி வரும்.
கப்புன்னு ஒரே பிடியா பிடிக்கும். ஹலோ, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை என்ன பிடிக்கிறவங்களாய் மாற்றுவேன்? மீன் பிடிக்கணும்னா? அட பாவிகளா, பைபிளையே மாற்றி விட்டீங்க. விட்டா எல்லாரும் நேரம் இப்போ போய் குளத்துக்கு போயிட்டு, ஊரில் ஏரி இருக்குது, எல்லாம் எடுத்துட்டு வாங்க தூண்டி. அப்புறம் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென் சொல்லலையா? எல்லாருக்கும் பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் மீனை பத்தி எடுத்துட்டீங்க. கவனிங்க கவனிங்க, கர்த்தர் உன்னை என்னவாய் மாற்றுகிறார்? எவ்வளவு தூரத்தில் ஒரு ஆத்மா இருந்தாலும் கரெக்டாக உனக்கு தெரியணும். உன்னை என்னவாய் மாற்றுவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கையை வைத்து சொல்லுங்க, என்னவாய் மாற்றுவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஆமென் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஆமென். ஈகிள்ஸ் ஆர் மாஸ்டர் ஃப்ளையர்ஸ். முதல் காரியம், மீனை பிடிக்கிறது ஒரு நாளும் தவறாது. எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் முங்கி போய் அழகா அதை பார்த்துருச்சுன்னா அப்படியே தன்னுடைய காலை அப்படி மாட்டி நகத்தில் பிடிச்சி மேலே தூக்கிட்டு அது போயிட்டே இருக்கும். சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை தரிசனத்தை தந்திருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. என்னத்தை பார்க்க முடியும்? உங்களால பார்க்க முடியும். மனுஷன் எவெல்லாம் ஆண்டவருக்குள்ள வரணும்னு தெரியும் உனக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாருன்னா அற்புத அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆமேன். பறந்து கொண்டே இருப்போம் நாம். ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. பறந்து கொண்டே இருப்போம் நாம், மீன்களை பிடித்து கொண்டே இருப்போம். கரங்களை வைத்து சொல்லுங்க, மீன்களை பிடித்து கொண்டே இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன், நீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்களா தெரியல. இந்த கழுகு மாத்திரம் எந்த இதுலயும் மாட்டாது. அதுக்கு இடியில மாட்டாது, மின்னல்ல மாட்டாது, மழையில மாட்டாது. ஏன்? கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அது பறந்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நமக்கு இடி வராம இருக்கா? ஐயோ, கேள்விப்பட்ட ஒண்ணு இடியே ஓய்ந்த மாதிரி இருந்துச்சு. துர்ச்செய்தியை கண்டு நீதிமான் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டான். வரட்டும் வரட்டும், வா பார்க்கலாம். ஏன்னா நான் பிரச்சனைகளுக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைக்கு உள்ள போயிருதில்ல. ஐயோ முடிஞ்சது, போச்சு, அவ்வளவுதான். என்ன போச்சு? எலி பொந்துக்குள்ள போச்சு, அவ்வளவு தானே. என்ன போச்சு நிக்கிட்டு இருக்க? இல்ல பாஸ்டர், பெரிய எலி, பெருச்சாளிக்கு வெறுமனே குளிப்பறிக்க தான் தெரியும், ஒன்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கையொத்தி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மேல பறந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லல. இடி ஒண்ணும் பண்ணாது, மின்னல் ஒண்ணும் செய்ய முடியாது. மழை அடித்து, குளிரடித்து, புயல் அடித்து, மழை வந்து, வெள்ளம் வந்து என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், ஆவியானவர் அதுக்கு மேல என்னை தூக்கி வச்சிருக்கிறார். சொல்லி தொலைங்க. உன் வாயில கொலக்கட்டியா வச்சிருக்கீங்க. ஒரு ஆமேன் சொல்றதுக்கு இத்தனை முறை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆவியானவர் இருந்தா சும்மா ஆமேன்லாம் அப்படியே அள்ளி பறந்துக்கிட்டு வராது பாருங்க. ஆவியானவர் தான் அந்த நித்திரையும் தருகிறார், இன்பமாய் தருகிறார். அல்லேலூயா. ரைட். கழுகு உயரே பறக்கும், கழுகு மீனை சரியாய் கண்டுபிடிக்கும். நம்முடைய இந்த வாழ்க்கையில கவனிங்க, ரெண்டாவது, என்னைக்காவது கூட்டமா கழுகு பறந்திருக்கா? லிசன் தம்பிகளா, என்னைக்காவது கூட்டமா கழுகு பறந்திருக்கா? சிங்கிளா இருக்கும். ஆமென். நமக்கு எப்பவுமே கூட்டம் தேவைப்படுது, என்ன உள்பட. ஜனம் இல்லைன்னா பிரசங்கமே வர மாட்டேங்குது இல்ல? ஆமா, ஜனம் இருந்தால் தான் பிரசங்கமே வருது, பாட்டே வர மாட்டேங்குது. நாலு பேர் இருந்தால் தான் பாட்டு வருது. நம்ம அப்படியே பழகிட்டோம் ஜனக்கூட்டத்தோட. ஒரு அம்மா பல் விளக்குறதே 2வது தெருவில் தான். 12 மணிக்கு இப்படி தொங்கிக்கிட்டு இங்கெல்லாம் மூஞ்சியை கழுவாம. அன்னைக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கா, திருச்சியிலேருந்து திடீர்னு பஸ்ஸில் வர வேண்டியதாக போச்சு. காரை போய் விட்டுட்டு அங்கே மாமனாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்ட்டு காரை விட்டு நான் ஆமியை அங்கே விட்டுட்டு பஸ்ஸில்
திடீர்னு ஒரு பள்ளத்தில் டமார்னு இறங்குச்சு. எல்லாம் துடிச்சு பிடிச்சி எழுந்துச்சுன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. என்ன என்ன இன்னும் மீனாட்சி மூஞ்ச கைவை நாளாச்சிங்க. தூக்கி வர இன்னும் மீனாட்சி மூஞ்ச கைவை நாளா, இப்படியே தான் பாடுறான். நல்லா பாடலாம்ல, மூஞ்சி கழுவி நாளாச்சு அப்படின்னு சொல்லலாம். மூஞ்ச கைவி நாளாச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் ஒரே ஓன்னு. அதுக்கப்புறம் கேட்கல இந்த பாட்டு. ஓன்னு சத்தம். யோ கரெக்டாக ஓட்டியா பச்ச ஏன் பள்ளத்தில் விட்டு டம். நிறைய பேர் இந்த 12 மணிக்கு எந்திரிச்சிட்டு ப்ரெஷ்ஷை பாயில் வச்சுட்டு அந்த அந்த தெருவோரம் கட்சியில் ஒரு அக்கா இருக்கும், அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்படியே மூஞ்ச கழுவாம கோழை ஒழிஞ்சுக்கிட்டு இப்படியே. ஏன்? நமக்கு நிறைய பேர் இருக்கணும். ஈகிள் சிங்கிளாக இருக்கும். நல்லது கவனிங்க. நீ தனிமையில் கர்த்தர்கிட்ட போராடு. தனியாக ஜெபிச்சு பழகு. தனிமையில் போராடி பழகு. யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கு. ஒரு ஆமென் சொல்லி தான் வைங்க. அதுக்கு தான் சொன்னேன், உங்க வாயில என்ன இருக்கு? இன்னுமா பிரஷ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தோத்துறோம். இன்னுமா பிரஷ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமென். தனிமையில் போராடுமா. ஈகிள் தனியா தான் இருக்கும். பருந்து எப்படி இருக்கும்? தனியா தான் பறக்கும். டைம் சொல்லுங்க, எனக்கு டைம் தெரியல. நீங்க சொல்லலன்னா இழுத்துக்கிட்டே இருப்பேன். பாருங்க 42 முடிக்கலாம். தாவீது தனிமையில் தான் இருந்தான் கோலியாத்தை வீழ்த்தும் போது. பிரைஸ்லாம். அபிஷேகம் இருந்தா நீ தனியாவே ஜெயிப்ப. ஆளை தேடாத. பாஸ்டர் யூ ஒரு பேய் பாஸ்டர். ஆண்டவர் எதுக்கு உன்னை தனியா அங்க விட்டுக்கிறாரு? நான் உங்க கூப்பிட முடியாத இடத்துல இருப்பேன். கர்த்தனை தனியா செட் பண்ணி அப்படியே அழைக்க கொண்டு போவார். ஏன்? நீ தான் அதை டீல் பண்ணும். என்ன பண்ணும்? நீ தான் டீல் பண்ணும். நீ யாரை டீல் பண்ற? பாஸ்டர் டீல் பண்ணி. இவ வரவே மாட்டார். எங்க நான் சொல்லுவேம்மா இப்போ வர முடியாதுமா நீ பாருன்னு. ஐயோ அது அடங்க மாட்டேங்குது பாஸ்டர். நீ பாஸ்டருக்கு அடங்குன்னா அது அடங்கி இருக்கும். நீ ஆண்டவருக்கு அடங்கியிருந்தா அது உனக்கு அடங்கி இருக்கும். இல்லையா சொல்லுங்க. ஆமென். நீ கர்த்தருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் அது உனக்கு கீழ்ப்படியும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போற பிசாசு. நீ ஓட்டும் போது ஏய் கமெண்ட் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை பத்தி கமெண்ட். ஏய் சுமார் உன் புருஷன் நீ நேற்று நீ திட்டினது நான் பார்க்கல. தோத்திரம். தனியா ஆண்டவர் ஏன் விடுறாருன்னா பலத்தின் மேல் பலன் அடையத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் தனியா டீல் பண்ண வேண்டிய வரும். ஆனா பயந்துராத, ஆவியானவர் கூட உன்னை வச்சு தூக்கி கொண்டு போவார். ஆமேன் சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க. நான் முடிக்க போறேன் சீக்கிரம். ஆமேன். 12 பேர் இருக்கிறான் போட்ல. நீரே ஆனால் நான் தண்ணீர்ல நடக்கட்டுமா? யாரு தான் போனது? தனியா தான் போனான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தண்ணீர்ல தனியா தான் நடந்தான் பேதுரு. கையொத்தி சொல்லுங்க. தண்ணியிலையும் நடக்க முடியும், நெருப்புலையும் நடக்க முடியும், தனியா நடக்க முடியும். ஏன்னா கழுகை போல கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லலையே? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமேன். இந்த ஈகிளுக்கு ஒரு இது சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த கழுகுக்கு ஒரு குணம் இருக்கிறது. அது எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். உங்க சரௌண்டிங் எப்பவுமே உயர்ந்து இருக்கட்டும். நான் சொல்றது பைசால இல்ல, நல்ல மக்களா இருக்கட்டும். சுத்தி கர்த்தரை பேசுறவனா இருக்கட்டும். உயர்ந்த கேரக்டரை பில்ட் பண்ணிட்டே வாங்க. ஆமென். இப்படி சொன்னல வரட்டும் உனக்கு. ஏய் தெரியுமா உனக்கு விஷயம் தெரியும்? யார்ட்டையும் சொல்லாத, யார்ட்டையும் சொல். நம்ம நீ சொல்ற ஆள் யார் தெரியுமா? 100வது ஆளு. இந்த மாதிரி சொல்றது எத்தனாவது ஆளு? 100வது ஆள்கிட்ட வந்து யார்ட்டையும் நல்ல கேரக்டரை பில்ட் பண்ணுங்க. மன்னிக்க பழகுங்க. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்க பழகுங்க. நீங்க மன்னிச்சு பாருங்களேன், அவன் சொல்லாம கொள்ளாம மாறுவான். நல்லது சொல்லி கொடுத்தா ஆமேன்னு சொல்லுங்கப்பா. மன்னிச்சு பழகுங்க.
33 வருஷத்துக்கு முன்னாடி ஏசுநாதர் மாதிரி அவர் செத்து இப்போ பரமேறி போய் 2025 வருஷம் ஆகுது. நீ அன்னைக்கு சொன்னிய ஒன்று என்ன சொன்ன சீன்னாராம். என்ன சொன்னாராம்? சி. ஒன்றும் மனசுலேயே வச்சுக்கோ, இன்னும் மனசில் பிபி அப்படியே சும்மா சைன ஏறும். எப்படி ஏறும்? கழுக மாதிரி ஏறுறது. மன்னிக்க பழகுங்க, நல்ல கேரக்டரை பில்ட் பண்ணுங்க, 4 பேரை ஆசீர்வதிங்க, நல்லா பேசுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. கழுகை போல உயரத்தில் எல்லாரும் எழும்பி நின்று